குட் மார்னிங். வெரி குட் மார்னிங் ஜீவிதா. என்ன இவ்ளோ பிரிஸ்கா சொல்ற, என்ன விஷயம்? ஏமா சோம்பேறித்தனமா சொன்னாலும் தப்பு சொல்ற, பிரிஸ்கா சொன்னாலும் தப்பு சொல்ற. பட் இதுக்கு முன்னாடி ஒரு காரணம் இருக்கு. நம்ம எடுத்திருக்க டாபிக் அந்த மாதிரியா. சோ நிறைய ரேண்டமா ஃபேக்ட்ஸ் பேசுறோம், மாத்தி வர பங்கம் பண்ணிக்கிறோமா. சோ அதனால ஃபேக்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கியா? ஒரு bunch of papers கொடுத்தாங்க. சோ உன்கிட்ட நான் நிறைய எதிர்பார்க்கறேன். சோ நம்ம எப்பவும் போல ஃபேக்ட்ஸ் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ஜீவிமா, குரங்குல இருந்தா மனுஷன் வந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்ட் ஆல்ரெடி இருக்கு இல்லையா. சோ கிட்டத்தட்ட மனுஷங்க எப்படியோ அதே மாதிரி தான் குரங்குகளும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பொதுவா மனுஷன் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தூங்குவாங்க? 8 hours தூங்கணும். கம்பல்சரி 8 hours தூங்கணும். சில பேர் 5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா கொரில்லாஸ்னு ஒரு வகை குரங்குகள் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு நாளைக்கு 14 hours தூங்குமா. Oh my god. அதுவும் நீங்க யார் கொரில்லா தான மனித குரங்கு. மனுஷ குரங்கு. அதையும் நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம விட்டீங்கன்னா 18 hours வரைக்கும் கூட தூங்குமா. சோ அந்த அளவுக்கு தூக்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கு இந்த கொரில்லா அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கொரில்லா அந்த மாதிரின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பூனைக்குட்டி. வீட்ல எல்லாரும் பெட்டுக்காக கேட் வளர்ப்பாங்க இல்லையா. சோ அந்த கேட் எவ்வளவு நேரம் தூங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 8 hours தூங்குமா. ஆனா மனுஷங்க எவ்வளவு டீப் ஸ்லீப் எடுக்கிறோமோ அதே மாதிரி அது எடுக்காது. ஏன்னா அதுக்கு எப்பவுமே ஒரு பயம் இருந்துட்டே இருக்குமா, யாராவது நம்மள டிஸ்டர்ப் பண்றாங்களா. அண்ட் அதுங்க அந்த பூனைக்குட்டிங்களாம் பூனையோட கூட்டத்துல வளரல, மனுஷங்க வீட்டுல பெட்டா வளருது இல்ல. சோ அதுங்க ரொம்ப மனுஷங்களை ட்ரஸ்ட் பண்ணாதான். சோ நம்மள ஏதாவது நோண்டிடுவாங்களோ, நமக்கு சாப்பாடு போடுறாங்களா இல்லையா, இல்ல யார் வீட்டுக்கு வரா யார் போறான்றத நோட் பண்ணிட்டே இருக்குமா. தூங்குற மாதிரி கண்ணை மூடிட்டே இருக்குமா. யாரா வராங்கன்னா டக்குன்னு எழுந்துரும். சோ எழுந்து தூங்குற மாதிரி 8 hours பண்ணிருக்கேன். பூனை ரொம்ப பயப்படும். லைட்டா நம்ம ஒரு சத்தம் போட்டாலே பின் டிராப் சைலண்ட் இருந்தா பயங்கரமா எழுந்து உடனே ஓடிடும். அவ்வளவு இன்செக்யூர்டா இருக்கு போல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லிருக்கீங்க பிரீத்தி. அதை தொடர்ந்து இன்னைய நாளோட ஃபர்ஸ்ட் செக்மெண்டான சூரியோதயம் பாத்திரலாமா? பாத்திரலாம். இது சூரியோதயம். இன்று 28/7/2016 வியாழக்கிழமை, துர்முகி வருடம் ஆடி மாதம் 13ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:02. ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி பிற்பகல் 1:22 வரை நவமி, பிறகு தசமி. நட்சத்திரம் கார்த்திகை. சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. யோகம் மதியம் வரை சித்த யோகம். சந்திராஷ்டமம் பகல் 2:40 வரை கன்னி ராசிக்கும், பிறகு துலாம் ராசிக்கும். பிரீத்தி, மேல பாரு. ஒரு நிமிஷம், எனக்கு கொஞ்சம் டவுட். பார்க்க முடியுதா உன்னால? ஏமா இப்படி ஒரு கேவலமான டவுட் உனக்கு? இல்லம்மா, ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தனா, பன்னிக்குட்டி இருக்குங்களே, அல்ல பன்னிங்க இருக்குல்ல, பிக், அதுங்களால மேல பார்க்கவே முடியாது. சோ மேல பார்த்து வானத்தை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ அத செக் பண்ண டெஸ்ட் பண்றீங்க நீங்க. பன்னிக்குட்டி இல்ல, அத பன்னிங்க எல்லாம் கரெக்ட்டா? எனக்கு ஏதாவது லேர வரும் அப்பல தாக்கிக்கிறேன். சோ anyway I'm sorry, just for fun. and இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இறால் சாப்பிடுவீங்களா? பெரிய prawn இருக்கு. ஆமா, பிடிக்கும். shrimp அப்படின்னு சொல்வாங்க அத. அதோட ஹார்ட் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களேன். பொதுவா ஹார்ட்னா எங்க இருக்கும்? நெஞ்சில இருக்கும். ஆனா அதோட ஹார்ட் பாத்தீங்கன்னா தலையில இருக்குமா. சோ வித்தியாசமான ஒரு ஃபேக்ட் சொல்லிருக்கீங்க. எல்லாருக்கும் தலையில ஹார்ட் இருக்குன்றது ரொம்ப ஃபன்னியா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி சொன்ன ஃபேக்ட் இன்னும் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு நான் பதிலடி பின்னாடி எடுத்துட்டு வரேன். ஆல்ரெடி இதை தொடர்ந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லலிதாம்பிகைக்கு 1000 பேர்கள் கிட்ட இருக்கு. சோ அதோட பேர் காரணங்களும் சோஸ்திரமும் சொல்றதுக்காக இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் ரெடியா இருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனி காலை வணக்கம். புத்தம்புது காலையிலே ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் அன்னையின் 1000 திருநாமங்களை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பேச்சினை பெற்றிருக்கிறோம்.
பராசக்தியினுடைய திருநாமங்கள் பேராயிரம் பரவி வானோரேத்தும் பெம்மானை பிரிவிழா அடியவர்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லாந்தன்னை திரிபுரங்கள் தீயழ தின்சிலை கைக்கொண்ட போரானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்றநாள் போக்கினேனே என்று சொல்வார் அப்பர் பெருமான். அப்படி பேராயிரம் பரவி வானோரேத்தும் பெம்மான் என்று சிவபெருமானை அப்பர் பெருமான் குறிப்பிடுவது போலே பேராயிரம் பரவி ஏற்றி கொண்டிருக்கிறோம் நாம் 1000 திருநாமங்கள் அம்பிகைக்கு. 1000 திருநாமங்களிலே ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒரு பலன் இருக்கிறது, ஒரு பொருள் இருக்கிறது, ஒரு தத்துவம் இருக்கிறது. அந்த வகையிலே தான் பராசக்தியினுடைய திருநாமம் ஓம் மகாபத்மாடவி சம்ஸ்தாயே நமக. தாமரை காட்டினுள் வசிப்பவளுக்கு வணக்கம், அவளே தாமரை. அதிசயமான வடிவுடையாள் அரவிந்தமெல்லாம் துதிசய ஆனன சுந்தரவல்லி என்று சொல்லுவார் அபிராமி பட்டர். தாமரை மலர்களெல்லாம் என்ன செய்கிறதாம்? பராசக்தியை துதி செய்கிறது, அவளை போற்றி வழிபாடு செய்கிறது. நாம் ஒரு இடத்திலே பார்த்தோம், தாமரை மலர்களெல்லாம் தேவியினுடைய பாதங்களை கண்டு வெட்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்திருக்கிறோம். அப்படி தேவியை பற்றி சொல்லுகிற பொழுதே நாம் தாமரையை பற்றி சிந்திக்கின்றோம். மகாபத்மாடவி, பத்மம் என்று சொன்னால் தாமரை, பத்ம அடவி என்று சொன்னால் காடு. மகாபத்மாடவி சம்ஸ்தாயே நமக. தாமரை காட்டிலே தேவி இருக்கிறாளாம். பொதுவாகவே நீங்கள் ஒரு மலர் என்று எடுத்துக்கொண்டால் அந்த தாமரை மலருக்கு அத்தகைய ஒரு பெருமை. இந்த தேசத்தை பற்றி ஒன்று எழுத வேண்டும், ஒன்று பேச வேண்டும், ஒன்று சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஓவியனிடத்தில் நீங்கள் போய் கேட்டால் அவன் நிச்சயமாக ஒரு தாமரை மலர் இல்லாமல் அந்த ஓவியத்தை நிறைவு செய்துவிட முடியாது. அத்தகைய வகையிலே அது நம்முடைய கலாச்சாரத்தோடு இணைந்த ஒன்று. அந்த தாமரை மலர் இருக்கிறதே, அந்த தாமரை மலருக்கு அத்தகைய ஒரு அழகு இருக்கிறது, அத்தகைய ஒரு இனிமை இருக்கிறது, அத்தகைய ஒரு அதற்குள்ளாக ஒரு சின்ன வெப்பம் ஒன்று இருக்கும். தாமரை மலருக்குள்ளே ஒரு வெப்பம் இருக்கும். அப்படி தேவியினுடைய முகத்தை சொன்னாலும் சரி, தேவியினுடைய பாதங்களை சொன்னாலும் சரி, அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்து இருக்கும் தருணாம்புயமுலை தையல் நல்லாள் தகைசேரனை என கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே என்று சொல்லுவார்கள் மிக அழகாக அபிராமி பட்டர். எல்லாமே அம்புயம். அம்புயம் என்று சொன்னால் தாமரை. அம்புஜம் என்பதற்கு தமிழிலே அம்புயம் என்று சொல்லுகிறோம். கண்கள் தாமரை, கரங்கள் தாமரை, கரங்களின் மேலே இருப்பதும் தாமரை, வண்ணம் பூசிய பாதங்கள் தாமரை, பாதங்கள் தாங்கும் மலரும் தாமரை, உண்மை உண்மை வதனம் தாமரை, ஒளிரும் உடலோ முழுதும் தாமரை, எண்ணம் நிறைந்த தாமரை நாயகி எங்கள் இல்லத்திற்கு செல்வம் அருள்வாய் என்று ஒரு பாடல் உண்டு. அத்தகைய தாமரை முழுமையாக கவியரசர் கண்ணதாசன் மிக அழகாக பொன்மழை பாடல்களிலே கனகதாரா சோஸ்திரத்தினுடைய தமிழ் மொழி பெயர்ப்பு மிக அற்புதமாக செய்திருக்கிறார். தாமரை மலரில் நிற்கும் தளிரன்ன திருவே போற்றி, தாமரை வதனம் கொண்ட தங்கமாமணியை போற்றி, தாமரை கரத்தில் ஏந்தி தவம் என நிற்பாய் போற்றி, தாமரை கண்ணான் காக்கும் தரணியை காப்பாய் போற்றி, தாமரை போல வந்த தவமுனி தேவர்க்கெல்லாம் தாமரை கைகள் காட்டி தயை செய்யும் திருவே போற்றி, தாமரை கண்ணால் செல்வம் தந்தருள் புரிவாய் போற்றி, தாழ்மறை நானோ வார்த்தை தர்மமே போற்றி போற்றி என்று சொல்லுவார். எல்லாம் தாமரையாக இருக்கிறது. இந்த தாமரை மலரை வெளிப்புறத்திலே நாம் பார்க்கிறோம். அவள் இருக்கிற இடம் தாமரையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் தேவி உள்ளேயும் இருக்கிறாள் இல்லையா? நம்முடைய ஹிருதயத்துக்குள்ளும் வசிக்கிறாள் இல்லையா? அப்படி வசிக்கக்கூடிய யோகிகள், ஞானிகள், சித்த புருஷர்கள் எல்லாம் ஆழ்ந்து தியானிக்கக்கூடிய 6 ஆதாரங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா என்று சொல்லக்கூடிய 6 ஆதாரங்களிலேயும் 6 ஆதாரங்களிலும் ஒவ்வொரு விதமான தாமரை மலர்கள், 4 இதழ்கள், 6 இதழ்கள், 8 இதழ்கள், 16 இதழ்கள், 10 இதழ்கள் என்று ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் இந்த வகையான தாமரை, இத்தனை இதழ்கள் உள்ள தாமரை என்று யோக சாஸ்திரத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த யோக சாஸ்திரத்திலே இந்த தாமரையிலே இந்த தேவதை இருக்கிறாள், இந்த பராசக்தி வீற்றிருக்கிறாள், இந்த இறைவன் வீற்றிருக்கிறான், இந்த தளம் உள்ள, இந்த தளம் என்று சொன்னால் அதனுடைய இதழ்கள், இந்த தளம் உள்ளவளாக தேவி இருக்கிறாள். அப்படி மூலாதாரத்திலே இருந்து நாம்
சகசிராரம் வரை, சகசிராரம் என்று சொன்னால் ஆக்ஞா புருவ நடுவை தாண்டி, புருவ நடுதான் மறைக்கக்கூடிய இடம், அதனை இருந்து வெற்றி பெற்று இந்த சகசிராரம் என்று சொன்னால் மேல்நிலை, நம்முடைய தலைக்கு மேலே 1000 இதழ்கள் பொருந்திய தாமரை மலர். சகசிரதள பத்மஸ்தாயை நமக என்று ஒரு நாமம் நாம் பார்க்க போகிறோம். 1000 இதழ்கள் தாங்கிய தாமரை மலரில் வீற்றிருப்பவளுக்கு வணக்கம். அவள் எங்கே வீற்றிருக்கிறாள்? நம்முடைய சிரத்திலே. நம்முடைய சிரத்திலே அப்படிப்பட்ட ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதி இருக்கிறதே, அந்த பகுதியை நாம் எப்படி சிந்திக்கின்றோம்? பராசக்தி அதிலே வீற்றிருக்கிறாள், அமுதமயமாக வீற்றிருக்கிறாள். பின்னாலே ஒரு நாமம் சிந்திக்க இருக்கிறோம். அமுதக்கடலில் வசிப்பவளுக்கு வணக்கம், சுதாசாகர மத்தியஸ்தாயை நமக என்று ஒரு நாமத்தை சிந்திக்க இருக்கிறோம். அப்படி அமுதமயமாக தேவி இருக்கிறாள். மூலாதாரத்திலே இருந்து அக்னியாக கிளம்பக்கூடிய அந்த சக்தி இருக்கிறதே, ஒவ்வொரு ஆதாரணமாக மேலே கிளம்பி வருகிற பொழுது உடலிலே வெப்பம் தாழாது என்று பகவான் ராமகிருஷ்ணர் சொல்லுவார். மூலாதாரத்து 3 கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரிட்ட நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி ஷண்முக தூலமும் சதுர்முக சூக்குமமும் என்முகம் ஆக இனிது எனக் கருளி என்று மிக அழகாக நம்முடைய விநாயகர் அகவலிலே அவ்வை பிராட்டி சொல்லுகிறாள். அவள் தாமரை காட்டிலே வசிக்கிறாள் என்று சொன்னவுடனே வெளிப்புறமாக இருக்கக்கூடிய தாமரை மலரை மட்டும் நாம் சிந்திப்பது இல்லை. அபிராமி பற்று வானத்திலே நிலவை வரவழைத்து காட்டினார் சரபோஜி மன்னருக்கு என்ற கதை வெளிப்புறம் மட்டும் இல்லை. சரபோஜி மன்னருக்கு யோக சாஸ்திரத்தை பயிற்றுவித்து அவர் உள்ளுக்குள்ளேயும் அந்த மிகச்சிறந்த தன்மையை, சந்திரனுடைய அமுதத்தை உணரக்கூடிய தன்மையை காட்டினார் என்று செய்தியை சொல்பவர்களும் இருக்கிறார்கள். அந்த யோகக்கலை அவருக்கு பயிற்றுவித்தவர்கள். அந்த வகையிலே அவருக்கு சந்திரனை தன்னுடைய உடலுக்குள்ளாகவே அந்த சந்திரனுடைய சக்தியை சகஸ்திர தளத்திலே கொண்டு வந்து அபிராமி பட்ட நிரூபணம் செய்தார் என்று சொல்பவர்களும் உண்டு. அந்த யோக சாஸ்திரத்திலே அப்படிப்பட்ட தன்மை இருக்கிறது. ஆகையினாலே தாமரை காட்டிலே அவள் வசிக்கிறாள் என்று சொன்னால் வெளிப்புறத்திலே மட்டுமில்லை, உள்புறத்திலேயும் கூட யோக சாஸ்திரத்தின் மூலமாக நம்முடைய சிரத்தின் மேலே சகஸ்திர தளத்திலே 1000 இதழ் தாமரையிலே தேவி வீற்றிருக்கிறாள் என்று சொல்லுவதனாலே பராசக்தியினுடைய இருப்பிடம் எப்படி இருக்கிறது? அவள் எங்கே இருக்கிறாள் என்று சொன்னால் தாமரை காட்டிலே இருக்கிறாள். ஓம் மகாபத்மாடவி சம்ஸ்தாயை நமக என்கின்ற நாமம் சொல்லுகிறது. நமக்கு வெளிப்புறத்திலே இருக்கக்கூடிய மங்கலையாக, சுமங்கலியாக, சகல மங்களங்களையும் அருளக்கூடியவளாக, திருவாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியாக வீற்றிருக்கக்கூடிய அந்த பரதேவதை இந்த விடியலிலே சகல மங்களங்களையும் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.